ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நீங்கள் உங்கள் மொபைலில் வந்துட்டு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்துட்டு நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இல்லைனா குரோமில் போயிட்டு நிறையா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து எது ஆத்தரைஸ்டு, எது அன்ஆத்தரைஸ்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு சில இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஆத்தரைஸ்டு இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ஏதோ இப்போ கேம்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு சில டைமுக்குலாம் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து உங்களுக்கே ஞாபகம் இல்லாம போயிருக்கும். ஸோ உங்கள் ஃபோனில் அது வகல இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அத கண்டுக்காம விட்டுருப்பீங்க. அடுத்தடுத்த அப்ளிகேஷன் வந்து புதுசா எது எது வருதோ அத நீங்கள் அத ட்ரை பண்ணிவிட்டு அத அத அப்படியே போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்லாம் நம்ம எது வந்து ஆத்தரைஸ்டு, எது வந்து அன்ஆத்தரைஸ்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா, இங்கே வந்துட்டு கீழ செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். இல்லைனா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 2வதா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஸ்கேன் மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேன் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்கேன் இருக்குது. நீங்கள் உங்கள் ஹேண்ட்செட்டில் எத்தனை அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனோட லிஸ்ட்டு இதில் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த செட்டிங்ஸில் அது மாதிரி இல்லை அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே போயிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கிங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு மேலே அந்த லோகோவை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளே ப்ரொடக்ட்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம்னா டைரெக்டாக அந்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ செட்டிங்ஸில் போயும் போகலாம். ஸோ இது மூலியமாவும் போகலாம். டைரெக்டாக ப்ளே ஸ்டோர் மூலியமா கூட நீங்கள் வந்து உள்ளே வந்துக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டுனா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, இங்கே மேலே வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கும். ரொட்டேட் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்கேன் வந்து அதே வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, நோ ஹார்ம்ஃபுல் ஆப்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து கொடுத்துருச்சு. ஸோ சப்போஸ் ஏதாவது அன்ஆத்தரைஸ்டு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா, இதில் வந்து காமிச்சு கொடுக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உடனே வந்து டெலீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இது ஏன்னா தெரியும். ஸோ எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும்போது மோஸ்ட்லி 95% வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனும் வந்து அலோவ்ஸ் வந்து எல்லாமே கேட்குது. நம்ம எல்லா அலோவ்ஸும் கொடுத்துட்டு போய் ஃபோட்டோவாக இருக்கட்டும், கால் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அலோவ் கொடுத்து தான் வந்து போயிருப்போம். ஸோ சில ஆத்தரைஸ் ஆப்ஸ்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ அவன் என்னென்ன டேட்டா எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் மோஸ்ட்லி வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பையான அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷனே வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, அதை வந்து சேஃப்னே வந்து நம்ம கன்சிடரே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. நீங்கள் அலோங்கிற ஒரு ஆப்ஷனே வந்து கொண்டு வந்தாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை எப்போது யூஸ் பண்ணும்போது அலோவ்ஸ்னு அதுவே வந்து கேட்கும். ஸோ அதுதான் கூகுள் சைட் வந்து சேஃப்டியாக கொண்டு வந்தது. அது ஒன்று தான். ஸோ அது நீங்கள் அலோவ்ஸ்ன்னு கொடுத்தா அது கொடுக்குறதும் கொடுக்காதும் உங்களோட விருப்பம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற அப்படின்னா நீ அதை கொடுத்தான் ஆகணும். அதான் கொடுத்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு தேவையில்ல அப்படிங்கும்போது அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. தெரியாத ஏதோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.